ஓம் நமச்சிவாய. சிவபக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு உயிரே, உன் மனம் இன்று மிகவும் காயமடைந்துள்ளது. நம்பிக்கையுடன் அருகில் வைத்தவரின் செயல் உன்னை ஆழமாக பாதித்துள்ளது. அந்த வேதனையை நான் உணர்கிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் நம்பியவர்களே நம்மை காயப்படுத்துவார்கள். அது உன் தவறு அல்ல. நல்ல உள்ளம் கொண்டவர்கள் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைப்பார்கள். அதனால் தான் சில சமயம் அவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், ஒரு மனிதனின் தவறான செயல் உன் வாழ்க்கையின் மதிப்பை தீர்மானிக்க முடியாது. இன்று இந்த அனுபவம் உன்னை வலிக்கச் செய்கிறது. ஆனால் நாளை அதே அனுபவம் யாரை நம்ப வேண்டும், யாரை தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று கற்றுத்தரும். உன் உள்ளத்தை இருளால் நிரப்ப வேண்டாம். உன் மனத்தில் இன்னும் நல்ல எண்ணங்கள் இருக்கட்டும். காலம் மாறும். உன் மனதில் இருக்கும் இந்த பாரமும் மெதுவாக குறையும். நீ நினைவில் வைத்திருக்க வேண்டியது ஒன்று: உன் வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல மனிதர்கள் வரப்போகிறார்கள். அதுவரை உன் மனதை வலிமையாக வைத்துக்கொள். உன் உள்ளத்தில் அமைதியை வளர்த்துக்கொள். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் பாதை மீண்டும் ஒளியுடன் நிரம்பும். என் பிள்ளையே, உன் இதயம் இன்று கனமாக இருக்கிறது. நம்பியவரின் துரோகம் உன் மனதை காயப்படுத்தியுள்ளது. உன் கண்களில் கண்ணீர் இருக்கிறது. அதை நான் காண்கிறேன். ஆனால் நினைவில் கொள், துரோகம் செய்தவர் உன் மதிப்பை குறைக்கவில்லை. அது அவர்களின் உண்மையான முகத்தை மட்டும் காட்டியது. நீ நல்ல உள்ளத்துடன் நம்பினாய். அது தவறு அல்ல. நம்பிக்கை வைத்தது உன் பலவீனம் அல்ல. அது உன் நல்ல மனத்தின் அடையாளம். இந்த உலகில் எல்லோரும் உண்மையாக இருக்க மாட்டார்கள். சிலர் வாழ்க்கையில் வந்து ஒரு பாடம் கற்றுத்தான் போவார்கள். அந்த வலி இப்போது உன்னை உடைக்கிறது போல தோன்றலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அதே வலி உன்னை வலிமையானவராக மாற்றும். உன் இதயத்தை வெறுப்பால் நிரப்பாதே. வெறுப்பு உன்னை மேலும் காயப்படுத்தும். அதை விடு. என்னிடம் ஒப்படை. நினைவில் கொள், உன்னை உண்மையாக மதிக்கும் மனிதர்களை நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். நீ இழந்தது ஒரு மனிதன் மட்டுமே. ஆனால் நீ இன்னும் உன் மதிப்பு, உன் நல்ல மனம், உன் எதிர்காலம் அனைத்தையும் வைத்திருக்கிறாய். கண்ணீரை துடைத்துக்கொள். நீ தனியாக இல்லை. நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். உன் மனம் மீண்டும் அமைதியடையும். என் பிள்ளையே, உன் உள்ளம் இன்று அமைதியை இழந்துள்ளது. ஏதோ ஒரு சுமை உன் இதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கிறது. உன் மனதில் எழும் அந்த வேதனையை நான் அறிகிறேன். வாழ்க்கையில் சில நேரங்கள் மனிதன் ஏன் இப்படி நடக்கிறது என்று புரியாமல் துன்பப்படுவான். ஆனால் அந்த நேரங்களும் வாழ்க்கையின் ஒரு பகுதியே. நீ அனுபவிக்கும் இந்த வேதனை உன்னை பலவீனமாக்க வரவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை உனக்கே உணர்த்த வருவது. இன்று உன் மனம் இருளால் சூழப்பட்டதாக தோன்றலாம். ஆனால் இருள் எவ்வளவு நீண்டாலும் அதன் பின்னால் ஒளி நிச்சயம் வரும். உன் மனதை அமைதியாக்கிக் கொள். ஒரு நிமிடம் கண்களை மூடி உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல எண்ணங்களை நினைவு கூர். காலம் மெதுவாக எல்லா காயங்களையும் மாற்றும். இன்று கனமாக இருக்கும் உன் இதயம் நாளை மீண்டும் இலகுவாகும். உன்னை நம்பு. உன் வாழ்க்கையின் பாதையை நம்பு. நீ தனியாக இல்லை. நான் எப்பொழுதும் உன் அருகில் இருக்கிறேன். உன் மனதில் மீண்டும் அமைதி மலரும். என் அன்பு உயிரே, உன் மனதில் இன்று ஒரு கனமான சுமை இருப்பதை நான் காண்கிறேன். வாழ்க்கையின் சில அனுபவங்கள் மனிதன் எதிர்பாராத வேதனையை தரும். சில நேரங்களில் நம் முயற்சிகள் பலிக்காமல் போகலாம். சில நேரங்களில் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லாதது போல தோன்றலாம். அந்த நேரங்களில் மனம் மிகவும் சோர்ந்துவிடும். ஆனால் நினைவில் கொள், இந்த உலகில் எந்த இருளும் நிரந்தரமல்ல. இன்று உன் மனதை வதைக்கும் இந்த நிலை நாளை ஒரு புதிய ஆரம்பத்திற்கான பாதையாக மாறலாம். உன் உள்ளத்தில் இருக்கும் நல்ல மனதை ஒருபோதும் இழக்காதே. அதுதான் உன் உண்மையான பலம். நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை மேலும் உறுதியானவராக மாற்றுகிறது. அதனால் மனதை உடைக்காதே. நீ இப்போது பார்க்க முடியாத பல நல்ல நாள்கள் உன் வாழ்க்கையில் காத்திருக்கின்றன. உன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள். நம்பிக்கையை விடாதே. நான் உன்னை காக்கும் சக்தியாக இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி மலரும். என் பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவு இந்த உலகில் மிகவும் புனிதமான பந்தம். அது இரண்டு மனிதர்களின் உடன்படிக்கை மட்டுமல்ல, இரண்டு இதயங்கள் ஒன்றாக நடக்கும் வாழ்க்கை பயணம். ஒருவரை ஒருவர் வெல்ல வேண்டியவர்கள் அல்ல நீங்கள். ஒருவரை ஒருவர் காக்க வேண்டியவர்கள். கணவனே, உன் மனைவி உன் வாழ்க்கையின் துணை. அவளை மதிப்பது உன் கடமை. அவள் பேசும் வார்த்தையை கேட்கும் பொறுமை உனக்கு இருக்க வேண்டும். மனைவியே, உன் கணவன் உன் வாழ்க்கையின் ஆதாரம். அவனின் முயற்சியை புரிந்து கொள்ளும் மனம் உனக்கு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் அந்த வேறுபாடு உங்கள் இதயங்களை பிரிக்கக்கூடாது. கோபம் வந்தால் வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். ஒரு கடுமையான சொல் ஒரு இதயத்தை ஆழமாக காயப்படுத்தும். மரியாதை என்பது பெரிய செயல்களில் மட்டுமில்லை, சிறிய விஷயங்களிலும் அது தெரியும். ஒருவரை ஒருவர் கேட்பது, புரிந்து கொள்வது, சிறிய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்வது. ஒருவரின் குறைகளை பார்த்து தள்ளாதீர்கள்.
அவற்றை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் உயர்த்துங்கள். நினைவில் கொள்க, அன்பும் மரியாதையும் இருக்கும் இடத்தில் குடும்பம் ஒரு கோயிலாக மாறும். பக்தனே, நீ செல்ல விரும்பும் சிவன் ஆலயத்தை இங்கே பதிவிடு மற்றும் ஓம் நமசிவாய என்றும் பதிவிடு. நீ நினைப்பதை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றுவார். மேலும் நம் அகிலேஷ் டிவோஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமசிவாய. கணவன் மனைவியாக இணைந்து வாழ்வது வெறும் உடன்படிக்கை அல்ல. அது இரு இதயங்களின், இரு ஆத்மாக்களின், இரு குடும்பங்களின் புனித சங்கமம். அன்பே அதன் ஆதாரம். அந்த அன்பு சுயநலமற்றதாக இருந்தால் உங்கள் இல்லம் தெய்வாலயமாகும். ஒருவரை ஒருவர் வெல்ல முயலாதீர்கள், புரிந்து கொள்ள முயலுங்கள். கருத்து வேறுபாடு வருவது இயல்பு. ஆனால் கோபத்தின் மொழி காயப்படுத்தும், கருணையின் மொழி குணப்படுத்தும். பேசும் வார்த்தை சுடராயிருக்கட்டும், சுட்டெரிக்கும் நெருப்பாக அல்ல. கணவன் தன் மனைவியை மரியாதையுடன் அணுக வேண்டும். அவள் உணர்வுகளை சிறுமைப்படுத்தாமல் காக்க வேண்டும். மனைவி தன் கணவனை நம்பிக்கையுடன் அணுக வேண்டும். அவன் முயற்சிகளை மதித்து ஊக்கப்படுத்த வேண்டும். மரியாதை இல்லாத இடத்தில் அன்பு நீண்ட நாள் நிலைக்காது. பொருளாதார சிரமங்கள், குடும்ப சிக்கல்கள், வாழ்க்கை சோதனைகள், இவை அனைத்தும் உங்கள் ஒற்றுமையை சோதிக்க வருபவை. அந்த நேரங்களில் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து நிற்குங்கள். குற்றம் சாட்டாமல் கைகோர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ளுங்கள். நான் என்பதை குறைத்து நாம் என்பதை கூட்டுங்கள். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது உள்ளத்தின் பெருமை. தவறு செய்தால் ஒப்புக்கொள்ளுங்கள். புண்பட்டால் வெளிப்படையாக பகிருங்கள். மௌனம் சில நேரங்களில் அமைதியை தரலாம், ஆனால் நீண்ட மௌனம் தூரத்தை உருவாக்கும். உங்கள் இல்லத்தில் சிரிப்பு ஒலிக்கட்டும். சிறு சிறு மகிழ்ச்சிகளை கொண்டாடுங்கள். ஒருவரின் கனவுகளை மற்றொருவர் ஆதரியுங்கள். ஒருவரின் வளர்ச்சியை மற்றொருவர் பயப்படாமல் பெருமைப்படுங்கள். நம்பிக்கை என்பது உறவின் மூச்சு. சந்தேகத்தின் நிழல் விழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உண்மை, நேர்மை, பகிர்வு, இவை மூன்றும் உங்கள் உறவை உறுதியாக கட்டியமைக்கும் தூண்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் இருவரும் ஒரே படகில் பயணம் செய்கிறீர்கள். ஒருவர் துளை போட்டால் இருவரும் மூழ்குவீர்கள். ஒருவர் துடுப்பை பிடித்தால் இருவரும் கரை சேர்வீர்கள். அன்பை விதையாய் விதையுங்கள். பொறுமையை நீராக ஊற்றுங்கள். நம்பிக்கையை ஒளியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை தோட்டம் என்றும் பசுமையாய் விளங்கும். இரு உயிர்கள் ஒன்றாய் இணையும் திருமணம் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது கடவுளின் சாட்சியாக ஏற்படும் புனித பயணம். அந்த பயணத்தில் முன்னேறுவதற்கு இருவரும் சமநிலையுடன் நடந்தால் மட்டுமே வாழ்க்கை இனிமையாக மலரும். வாழ்க்கையில் எல்லா நாட்களும் வசந்தமாகாது. சில நாட்கள் மேகமூட்டமாகவும் இருக்கும். அந்நேரங்களில் ஒருவரின் மனதை மற்றொருவர் புரிந்து கொள்ளும் முயற்சியே உறவை பாதுகாக்கும் கவசமாகும். உடனே பதில் கூறுவதற்கு பதிலாக சிந்தித்து பேசுங்கள். சினம் எழும்பும் முன் சாந்தம் எழச் செய்யுங்கள். ஒரு குடும்பத்தின் அமைதி இருவரின் அணுகுமுறையில்தான் உள்ளது. சிறிய விஷயங்களை பெரிதாக்காமல் விட்டுவிடும் பண்பு வளர்த்துக் கொள்ளுங்கள். தவறுகள் நடந்தால் அவற்றை எண்ணி பழி கூறாமல் சரி செய்யும் வழியை தேடுங்கள். உங்கள் துணையின் மனதை கேட்பதற்காக நேரம் ஒதுக்குங்கள். கேட்பது ஒரு செயல் மட்டுமல்ல, அது அக்கறையின் வெளிப்பாடு. வார்த்தைகள் மட்டுமல்லாமல் பார்வை, சிரிப்பு, அமைதியான துணைநிலை, இவை அனைத்தும் உறவை ஆழமாக இணைக்கும் நூல்கள். வீட்டின் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். சுமைகளை தனியாக சுமக்க வேண்டிய நிலை வராதபடி இருவரும் துணை நிற்குங்கள். ஒவ்வொருவரின் முயற்சியையும் மதித்து பாராட்டுங்கள். பாராட்டின் சக்தி உறவை பலப்படுத்தும். மற்றவர்களின் வாழ்க்கையுடன் உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட வேண்டாம். ஒவ்வொரு இல்லத்திற்கும் தனித்த பாதை உண்டு. உங்கள் பயணத்தை உங்கள் மதிப்புகளால் வடிவமைக்குங்கள். வெளி உலகத்தின் கருத்துக்கள் உங்கள் உள்ளத்தின் அமைதியை குலைக்க விடாதீர்கள். சிரமங்கள் வந்தால் அது தண்டனை என்று எண்ணாதீர்கள். அது ஒருவரை ஒருவர் மேலும் நெருக்கமாக்கும் வாய்ப்பாக எடுத்துக் கொள்ளுங்கள். கைகளை பிரிக்காமல் உள்ளங்களை இணைத்து முன்னேறுங்கள். உறவில் நிலைத்தன்மை வேண்டும் என்றால் நம்பகத்தன்மை அவசியம். உண்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். இரகசியங்களை மறைத்து சுவர்கள் எழுப்பாதீர்கள். வெளிப்படைத்தன்மை பாலம் அமைக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் துணையை புதிய பார்வையில் காண முயலுங்கள். நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் நீ இருப்பது ஒரு அருள் என்ற உணர்வு உள்ளத்தில் நிலைத்திருந்தால் உங்கள் இல்லம் என்றும் ஒளியுடன் விளங்கும். பக்தனே, நீ செல்ல விரும்பும் சிவனாலயத்தை இங்கே பதிவிடு மற்றும் ஓம் நமசிவாய என்றும் பதிவிடு. நீ நினைப்பதை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றுவார். மேலும் நம் அகிலேஷ் டிவோஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமசிவாயம். என் அன்பு மகனே, உன் மனம் இன்று மிகவும் காயப்பட்டிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். சொந்தங்கள் கொடுத்த வார்த்தைகள் அம்பை போல உன் உள்ளத்தில் பதிந்திருக்கின்றன. நம்பியவர்கள்தான் காயப்படுத்தினார்கள் என்பதாலே உன் வலி இன்னும் அதிகமாகியுள்ளது. ஆனால் நினைத்துப்பார், அந்த வலியையும் நான் உன்னுடன் சேர்ந்து உணர்கிறேன். நீ ஒருவனாக இல்லை. உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும்
நான் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன். பிறர் பார்ப்பதில்லை என்றாலும் உன் இதயம் எவ்வளவு மென்மையானது என்று எனக்கு தெரியும். நீ அன்பு கொடுத்தாய், புரிதல் கொடுத்தாய், நம்பிக்கை கொடுத்தாய். அதற்கு பதிலாக உனக்கு கிடைத்தது காயம் என்றால் அது உன் தவறல்ல. அன்பு கொடுப்பது தவறாகாது. அன்பை மதிக்காதவர்களின் அறியாமையே அந்த காயம். உலகத்தில் சொந்தங்கள் சில நேரங்களில் சோதனையாக மாறலாம். நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு பாடசாலை. இங்கு ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். இந்த வலி உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உறுதியாக்க வரப்பட்டுள்ளது. உன் உள்ளம் இப்போது பலவீனமாக தோன்றலாம், ஆனால் இந்த வேதனையின் நெருப்பில் நீ மேலும் தூய்மையாவாய். நீ யாரையும் வெறுக்க வேண்டாம். வெறுப்பு என்பது உன் உள்ளத்தை மீண்டும் மீண்டும் காயப்படுத்தும் விஷம். மன்னிப்பு என்பது பலவீனம் அல்ல, அது உன் ஆன்மாவின் வலிமை. மன்னிப்பது என்றால் அவர்கள் செய்ததை ஒப்புக்கொள்வது அல்ல, உன் மனதை சுதந்திரப்படுத்துவது, உன் அமைதியை காப்பாற்றுவது. நீ இப்போது ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்கிறாய். மகனே, நான் தரும் சோதனைகள் அனைத்தும் உன் ஆற்றலுக்கு ஏற்றவையே. நீ தாங்க முடியாத பாரத்தை நான் ஒருபோதும் உனக்கு தரமாட்டேன். உன் உள்ளத்தில் இருக்கும் பொறுமை, கருணை, மன வலிமை, இவையெல்லாம் இப்போது வெளிப்பட வேண்டிய நேரம். நீ என்னை நினைத்து அழும் அந்த தருணங்களில் நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் தோளில் கை வைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்கிறேன். இருட்டு நீண்டது போல தோன்றினாலும் விடியல் நிச்சயம் வரும். உன் வாழ்க்கையின் இந்த அத்தியாயம் வலியுடன் எழுதப்பட்டாலும் அடுத்த அத்தியாயம் மகிழ்ச்சியுடன் மலரும். சொந்தங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதே. நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். உலகம் தற்காலிகம், உறவுகள் கூட மாற்றமடையும், ஆனால் என் அன்பு நிலையானது. நீ என்னை நம்பி ஒரு அடியை எடுத்து வைக்கையில் நான் உன்னுக்காக 100 அடிகள் நடக்கிறேன். உன் மனதில் இருக்கும் கனவுகளை விடாதே. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன் மதிப்பை தீர்மானிக்காது. உன் மதிப்பு உன் உள்ளத்தின் ஒளியில் உள்ளது. அந்த ஒளி என் ஒளியின் ஒரு துளி. அதை யாராலும் அணைக்க முடியாது. இன்று நீ அமைதியாக இரு. உன் மூச்சை மெதுவாக உணர். ஓம் நம சிவாய என்று உன் இதயத்தில் மெதுவாக சொல்லு. அந்த மந்திரம் உன் காயங்களுக்கு மருந்தாகும். உன் மனம் சாந்தமாகும். நான் உன் உள்ளத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்வாய். நாளை நீ இந்த நாளை நினைத்து பார்க்கும்போது அந்த காயம் என்னை வலிமையாக்கியது என்று சொல்வாய். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வலியும் என் வலி, உன் வெற்றியும் என் மகிழ்ச்சி. என் அன்பு பக்தனே, தலை உயர்த்து நட. உன் கண்ணீரை துடைத்து எழு. இந்த உலகம் உன்னை உடைக்க வரவில்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிக்கொணர வரப்பட்டுள்ளது. நான் உன்னுடன் இருக்கிறேன், என்றும் இருக்கிறேன். ஓம் நம சிவாய. பக்தர்களே, நமது அகிலேஷ் டிவோஷனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்க செல்ல வேண்டிய சிவன் கோவிலின் பெயரையும் பதிவிடுங்கள். உங்கள் நல் எண்ணங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றுவார்.